Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எம்மியான ஹைதராபாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே இன்னொரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் வந்துட்டு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கியாச்சு. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு கையளவுக்கு புதினாவும் ஒரு கையளவு மல்லிச்செடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. இதில் வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு நான் மல்லித்தூள், மிளகாத்தூள் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணலாம்.
5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஹைதராபாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லியும் தூவி விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ் வந்துட்டு சப்பாத்தி, கீ ரைஸ் இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.